அங்கதாம்மா. எங்க போனோம்? ஸ்ட்ரைட் அபேட் லெஃப்ட் போங்க. மூஞ்ச பத்தியா மூதேவி எப்படி போது பாரு. இதெல்லாம் ஒரு கதைன்னு எழுதியிருக்காங்க. தலை வலிக்குது. குப்பை கதை. சை. இது எப்படி ஆன் ஆச்சு? திரும்ப ஆன் ஆகுது. ஏன் டெலிட் ஆக மாட்டேங்குது? உன்னால டெலிட் பண்ண முடியாது. நீ படிச்சிட்டு இருக்கிறது எங்களோட கதை. அது கதை மட்டும் இல்ல, எங்களோட உயிர். மண்ணாங்கட்டி ரைட்டிங் டேலண்ட்னால எல்லாமே உண்மைங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. மத்தபடி எல்லாமே பொய். எங்களோட உண்மை கதையை நீ நம்பலனா அதுக்கு உண்டான வேலையை கொடுக்க நீ தயாரா இரு. என்ன நடந்தாலும் நான் சொல்றதா உண்மை. என்ன நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏற்கனவே நீ உன்னை இழந்துட்ட. You have lost your soul. இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ற இந்த கருமாந்திரத்தை ஏன் தான் நான் படிச்சு தொலைச்சேன்னு எனக்கு தெரியல. ஐயோ குழப்பமா இருக்கே. மூளையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் படிச்சது என் மூளையில இருந்து எரேஸ் பண்ண போறேன். உன்னால அது முடியாது. வான்வாக்குல நாங்க ஊடுருவிட்டோம். உன்னால எங்களை வெளியேற்றவே முடியாது. என்ன மீறி என் உடம்புக்குள்ள யாரும் நுழைய முடியாது. I'm a strong soul. உன்னை பத்தி அளவுக்கு அதிகமா கற்பனை பண்ணிக்காத. நீ இப்ப வெறும் பொம்மை தான். உன்னை இயக்க போற ரிமோட் கண்ட்ரோல் நாங்க சொல்றத நீ கேட்டு நடந்தினா உன்னை நாங்க விட்டுருவோம். நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது எல்லாமே ஏன் மனசுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இது எதுவுமே நிஜம் இல்ல. உன்னோட முடிவை நீயே தீர்மானிச்சுக்கிட்ட. நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம். என்னை நானே உனக்குள் தொலைத்தேன், தேடவில்லையே. உன்னை நீயே தேடி பாரு, உனக்குள் இல்லையே. நம்மை நாமே நமக்குள் தேட ஆசை இல்லையே. பொம்மை போல வாழும் வாழ்க்கையில் உண்மை இல்லையே. வானம் வாங்கவில்லையே, பூமி போதவில்லையே, கடையில் சிறகு இல்லையே. என் அன்பே, என் ஆசை உனக்கானது, உன் ஆசை எனக்கானது. நம் ஆசைகள் சொல்லும் பாஷைகள் எல்லாம் மெய்யானது. என் ஆசை உனக்கானது, உன் ஆசை எனக்கானது. நம் ஆசைகள் சொல்லும் பாஷைகள் எல்லாம் மெய்யானது. உறவு தொடரானது, உணர்வு முடிவானது. உசுறு உனக்கானது, வா
மண்ணுக்குள் தொலைத்தேன் தேடவில்லையே, உன்னை நீயே தேடி பாரு உனக்குள் இல்லையே. கனவு காண தூண்டுகிறாய், கவிதை பேச வேண்டுகிறாய். கனவு காண தூண்டுகிறாய், கவிதை பேச வேண்டுகிறாய். பிரம்மன் படைத்த தேவதையே நீ விண்ணை மறந்து மண்ணில் ஏன் அடி வாழுகிறாய்? போகும்போது திரும்புகிறாய், திரும்பும் போது விரும்புகிறாய். எனக்குள் இருக்கும் உயிரணுவை நீ என்னில் இருந்து ஒன்னில் மாற்ற முயலுகிறாய், மாற்ற முயலுகிறாய், முயலுகிறாய். என்னை நீ தின்பதால், உன்னை நான் தின்பதால் ஒன்றுமாகாதடி, நம் தேகம் திகட்டாதடி. பெண் பூவே மின்சாரமாய் என் நெஞ்சில் ஏன் பாய்கிறாய்? ஒரு முத்தம் தந்து உயிர் மூச்சு கொண்டு எழுப்புகிறாய், ஒரு முத்தம் தந்து உயிர் மூச்சு கொண்டு எழுப்புகிறாய், ஒரு முத்தம் தந்து உயிர் மூச்சு கொண்டு எழுப்புகிறாய். ஹலோ, சிவராமன் ஸ்பீக்கிங். சொல்லுங்க, எப்படி, எங்க? அப்படியா? ஓகே, ஆல்ரைட், ஓகே, சரி, ஓகே. டிரைவர், சீக்கிரம் போ. பாருமா, என்கிட்ட என்ன சொன்னியோ அதையே ஐயா கிட்ட சொன்ன சார். சம்பத்தண்ணே சார், என்ன நடந்திருக்கும்? கன்ஃபார்மா சூசைட் தான் சார். எப்படி சொல்றீங்க? சார், இவங்க இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக கதவு தட்டி பார்த்துருக்காங்க. திறக்கலன்னு தான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாங்க. வந்து கதவு உடைச்சு பார்த்தா இவங்க இறந்து கிடக்குறாங்க சார். சார், இந்த வீட்டில் இவங்கள தவிர யாரும் வர சான்ஸே இல்லை சார். என்னம்மா, இங்க எவ்வளவு நாளா வேலை பார்க்குறீங்க? 2 வருஷமா வேலை செய்யறேன் சார். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் யாருமே வர்றதில்ல சார். அவங்க அப்பா அம்மா மட்டும் மாசத்துக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். சம்பத் சார், தற்கொலை பண்ணிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா? கண்டிப்பா இல்லை சார். அதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. இப்படி கொடூரமா செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சாகிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? இல்லை சார், விரும்ப மாட்டேன். சம்திங் இஸ் தேர். இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தரவா விசாரிக்கணும். எஸ் சார். ஓய், ஹாய்ண்ணா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ற போல. நோ ப்ராப்ளம்ண்ணா. சாரிடா. இப்பரா இருக்க? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி ஐ இருக்கீங்க? அம் ஃபைன். குட் டு see you ண்ணா. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். அண்ணா, நான் ஏன் உங்களை இங்க வர வச்சேன்னு தெரியுமா? முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாமே தான். யாருமா அது?
பேரு சிவா. சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றான். ஓ. நாங்க ஒரு 4 வருஷமா லவ் பண்றோம்னா. பாரு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. நீங்க அவரை நேர்ல மீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஹி இஸ் a gem of a person. குட். ஹலோ, எங்கடா இருக்க? சாரி டார்லிங், எங்க பாஸோட மீட்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்னால வர முடியாதுடா. எங்க அண்ணா உனக்காக காத்துட்டு இருக்காரு. உனக்கு அவரை இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம்னு வர வச்சேன். நீ இப்படி சொதப்பிட்ட. சாரிடா செல்லம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேடா. பை. பை. சாரிண்ணா, அவரால வர முடியலையா? இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உன் போன்ல தான் அவரோட போட்டோ வச்சிருப்பல, அத காட்டு. நோ, நீங்க அவரை நேர்ல தான் மீட் பண்ணி ஆகணும். ஓ, இன்னொரு நாள் மீட் பண்ணா போச்சு. ஓகேண்ணா. சார், யார் வேணும்? நான் இன்ஸ்பெக்டர் சிவராமன், கமிங் ஃப்ரம் சென்னை. உங்க பொண்ணு சூசைட் கேஸ் விஷயமா விசாரிக்கணும். ப்ளீஸ் உள்ள வாங்க. உட்காருங்க. சாகிறதுக்கு முன்னாடி விரக்தியில மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதோ பேசினாங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சாகிறதுக்கு முந்தின நாள் கூட போன்ல என்கிட்ட சந்தோஷமா தான் பேசினேன். அப்பா, நீங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாருங்க, நீங்க பாக்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனா திடுதிப்புன்னு எங்களை இப்படி விட்டுட்டு போவான்னு நாங்க எதிர்பார்க்கல. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணை யாராவது லவ் பண்றேன்னு ஃபாலோ பண்றேன்னு ஃபோன்ல பேசி தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கறதா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வெரி ஓபன் டைப் சார். அவ ரொம்ப தைரியமான பொண்ணும் கூட. யார்கிட்ட இருந்தும் பிரச்சனை வராம தன்னை பாதுகாத்துப்பா. நாங்க பண்ண ஒரே தப்பு சென்னையில வேலைக்கு அவளை தனியா அமிச்சதுதான். எங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பொண்ணு சார் அவ. ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்க மாட்டான். இப்படி அநியாயமா போயிட்டாரா சார் அவ? ஏதாவது ஆக்சிடென்ட் நோயின்னு போயிருந்தாவது என் பொண்ணோட விதி இதுதான் நினைச்சு மனசை தேத்திட்டு இருந்திருப்போம். ஆனா என்ன காரணம்னே தெரியாம போயிட்டாளே, அதை நினைச்சாதான் எங்களால தாங்கிக்கவே முடியல. அவளை விட்ட எங்களுக்கு வேற யாரும் இல்ல சார். நாங்க எதுக்கு வாழணும்? அவ போன இடத்தையே நாங்க தேடிக்கிறோம் சார். நீங்க அப்படி விபரீதமா இது யோசிக்காதீங்க. உங்க நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்க பொண்ணு சாவுக்கு காரணமானவங்கள நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க.